ஸோ இப்போ வந்து எல்சிஎம் ஆஃப் அ கிவன் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2t² மைனஸ் 5t மைனஸ் 3. ஸோ இங்கே டி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதையும் கான்ஸ்டன்டே மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு மைனஸ் 3னா மைனஸ் 6. ஸோ இப்போது 2 நம்பர் எடுக்கணும், அதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். ஸோ மைனஸ் 6 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6, ஆட் பண்ணால் மைனஸ் 5. ஸோ இதை 2t மைனஸ் 6 இன்ட்டு 2t ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். ஸோ இதில் 2 காமனாக இருக்கிறதுனால 2 இன்ட்டு t மைனஸ் 3 2t ப்ளஸ் 1. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 2t² மைனஸ் 5t மைனஸ் 3யோட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், 2t² மைனஸ் 18 எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்தால் 2 இன்ட்டு t² மைனஸ் 9. ஸோ இது t² மைனஸ் 3² எழுதிக்கலாம். ஸோ இது a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. ஸோ அப்போது 2 இன்ட்டு t மைனஸ் 3 இன்ட்டு t ப்ளஸ் 3ன்ற ஃபார்மேட்டில் வரும். ஸோ அப்போ இது எப்படி ஆகுதுன்னா 2t² மைனஸ் 8 ஈக்குவல்ஸ் 2 இன்ட்டு t மைனஸ் 3 இன்ட்டு t ப்ளஸ் 3. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காமனான டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிடலாம். 2 அண்ட் t மைனஸ் 3, அப்புறம் ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எழுதலாம். ஃபஸ்ட் ஒன்ல 2t ப்ளஸ் 1, செகண்ட் ஒன்ல t ப்ளஸ் 3. ஸோ இதுதான் எல்சிஎம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. 2t மைனஸ் 3, t ப்ளஸ் 3 அண்ட் 2t ப்ளஸ் 1. ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? பாய்.